கருடதேச நேயர்களை வணங்கி அகம் மகிழ்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் பொன்னம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சிவனையும் விநாயகப் பெருமானையும் வணங்கி அகம் மகிழ்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சிவராத்திரி. அம்பிகைக்கெல்லாம் நவராத்திரி, மலைமகள், அலைமகள், கலைமகள் என்று சொல்லுகிற நவராத்திரி. ஆனால் சிவனுக்கோ ஒரு ராத்திரி சிவராத்திரி. இந்த சிவராத்திரியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சிவராத்திரி என்பது மாதந்தோறும் வருகிற மாசி மாதத்திலே சதுர்த்தி திதியிலே வருகிற இரவு சிவராத்திரி. ஆனால் அந்த வருடத்தினுடைய கடைசியிலே வருகிற ராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று பெயர். ஏன் என்று சொன்னால் அந்த மாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபட்சத்தில் சதுர்த்தி திதியிலே வருகிற சிவராத்திரி அன்றைய தினம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம், மறுநாள் காலை 6 மணிக்கு மேல் சூரிய உதயம். இவற்றிற்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் சிவபெருமானை வழிபடுதல் வேண்டும். அப்படி சிவபெருமானை திருநாமங்களை சொல்லி வழிபடுவதனாலே நம்முடைய தீவினைகள் எல்லாம் அகலும். அது மட்டுமல்ல, அளவு கூட நன்மை செய்யவில்லை ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் உனக்கு தீதில்லாத வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் சிவராத்திரியிலே நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் போதும். அந்த அளவுக்கு சிவராத்திரியிலே அவ்வளவு மகத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த சிவராத்திரி என்பது எப்படி தோன்றியது என்று ஆன்றோர்கள், ஆன்மீக நூல்கள் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகங்களையெல்லாம் உயிர்களையெல்லாம் படைத்த பிரம்மா, அவர் படைத்த இந்த உலகத்தையும் உயிர்களையும் மும்மூர்த்திகளில் முதல்வனாக இருக்கிற சிவபெருமான் தன்னிடத்தே அடக்கி கொண்ட காலம் ஒன்று உண்டு. தன்னிடத்திலே அடக்கி கொள்ளுதல் என்பது என்னன்னு சொன்னால், அதுதான் இந்த உலகத்தில் ஏற்படுகிற பிரளயங்கள். இந்த பிரளய காலங்களிலே இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களையெல்லாம் தன்னகத்தே அடக்கி கொண்டார் சிவன். அதனாலே இந்த உலக உயிர்களும் இந்த உலகமும் வியாபித்திருக்க முடியாத நிலையில் சிவனது ஒரு பாகமாக இருக்கிற உமையவள் பார்வதி தேவியார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மீண்டும் இந்த உலகங்களையும் உலகத்தில் உள்ள உயிர்களையெல்லாம் நாம் படைக்கப்பட வேண்டும் என்று வேண்டி சிவபெருமானை வழிபடுகிற அந்த நேரம், அந்த நாள்தான் சிவராத்திரி. அதுதான் எப்பொழுது என்று பார்த்தால் மாசி மாதத்தினுடைய 14வது நாள். அதற்கு முன்னால் பிரதோஷம், அதற்கடுத்து சிவராத்திரி, சிவராத்திரிக்கு அடுத்து நடுவிலே, சிவராத்திரிக்கும் பிரதோஷத்திற்கும் நடுவிலே வருவதுதான் சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில நீங்கள் பார்ப்பீர்களேயானால் திங்களாக இருக்கிற சந்திர பகவான் ஒரு சிறு கீற்றளவுக்கு தோன்றுவார் விண்ணிலே. அந்த சிறு கீற்றளவிலே இருந்து மீண்டும் நாம் இந்த உலகத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும், இந்த உலகம் உய்வதற்காக உயிர்களை படைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் அன்றைய தினம் சதுர்த்தி திதியில மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் பெருமாட்டியாகிய பார்வதி தேவி மீண்டும் இந்த உலகங்களையும் வேண்டி உயிர்களையும் வேண்டி தவம் செய்கிறாள். யாரை குறித்து தவம் செய்கிறாள்? தன்னுடைய உமையொரு வாகனாக இருக்கிற சிவனை, அந்த சிவனை குறித்து, மும்மூர்த்திகளில் முதல்வனாக இருக்கிற சிவபெருமானை குறித்து தவம் செய்கிறார்கள். இந்த தவம் எப்படி செய்யப்படுகிறது என்பது ஒரு நியதி இருக்கிறது. என்ன நியதி என்று சொன்னால், இரவு முழுவதும் கண்விழித்து இருக்க வேண்டும். எந்த எண்ணங்களும் மனதிலே கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் நல்லதையே நினைத்து நல்ல செயல்பாடுகளிலே அந்த இரவு முழுவதும் நாம் ஈடுபட வேண்டும். அப்ப நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் என்று சொன்னால் சிவாய நமக சிவாய நமக என்று 108 முறை சிவனுடைய திருநாமங்களை சொல்லி அந்த 4 காலங்களிலே நடக்குகிற பூஜைகளை எல்லாம் நாம் கண் விழித்து பார்த்தோமே ஆனால்
நம்முடைய பாவங்களெல்லாம் விலகும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சிவனுடைய திருநாமங்களை சொல்லியிருக்கிற இரவுதான், அம்பிகை ஈசனை வழிபட்ட அந்த இரவுதான் சிவராத்திரி என்று போற்றப்படுகிற நாளாகும். இந்த நாளிலே ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீடுகளிலே கூட அந்த 4 கால பூஜைகளை செய்து சிவனுடைய அருளை பெறலாம். இப்போ சிவராத்திரி தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தது பார்வதி. அதனாலே தான் இன்றைய சிவராத்திரியில சிவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். அவருக்கு என்று வழிபாடுகள் இருக்கிறது. என்ன வழிபாடு இருக்கிறது என்று சொன்னால், முதலிலே விரதம். விரதம் என்பது என்றால் என்ன? கண் விழித்து இருத்தல், இமைப்பொழுதும் சோராது இருக்க வேண்டும். ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனை அந்த இரவு வரையிலுமாவது நாம் மனசிந்தனையோடு திருநாமங்களை சொல்லியிருக்க வேண்டும். இதைத்தான் மணிவாசக பெருமான் சொல்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இமைக்கிற அளவு கூட அந்த கண் விழித்து கொண்டு இறைவனுடைய திருநாமங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி சொன்னால் சிவராத்திரியிலே நாம் விரதம் இருப்பதாக பொருள் மட்டுமல்ல. விரதம் என்பது வயிற்றுக்கு முழுவதுமாக உண்ட பிறகு இருப்பது விரதமல்ல. ஓரளவிற்கு பசி பிணியை அதை பொறுத்து கொண்டு இறைவனுடைய திருநாமங்களை சொல்வதற்காக நம்முடைய உணர்வுகளை அடக்கி கொண்டு இந்த உள்ளத்தில் எழுகிற அந்த உணர்வுகளை மையப்படுத்தி அடக்கத்தோடு சிவனுடைய திருநாமங்களை சொல்வது என்பதுதான் விரதம். அந்த விரதத்தை நாம் சிவராத்திரியிலே கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடித்ததனாலே அன்றைய சிவராத்திரி தினம்தான் உமையவள் அவளுடைய தவத்தை, உமையவளுடைய பூஜையை பாராட்டி மகிழ்ந்த இறைவன்தான் அன்ற இரவுதான் உமைக்கு தன்னுடைய பாதி பாகத்தை ஈசன் கொடுத்தார். அதை நாம் நன்றாக தெரிஞ்சுக்கணும். சிவராத்திரியிலே சிவராத்திரி ஒன்றை உருவாக்கி தவம் செய்த, பூசித்த, 4 காலங்களிலும் வழிபட்ட அந்த பார்வதி தேவிக்குத்தான் சிவன் தன்னுடைய இடபாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த நாளிலே சிவராத்திரியிலே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபடக்கூடியவர்களுடைய இல்லங்களில் எந்த எண்ணலும் வராது. நீங்களும் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய இல்லக்கிடத்திற்கு நீங்கள் சரிபாகத்தை கொடுக்க வேண்டும். அப்படி சரிபாகம் என்று சொன்னால் என்ன? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லறம் நடத்துகிற மனப்பக்குவத்தை, மனத்தன்மையை சிவராத்திரி நமக்கு கொடுக்கும். அதுதான் அந்த வைபவம் நமக்கு சொல்லுகிற ரத்தன சுருக்கமான கருத்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரியுமா? இந்த சிவராத்திரியில் என்ன நடந்தது, அதனுடைய 4 கால பூஜைகள் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். 4 காலத்தை, அந்த இரவு நேரத்தை 4 காலமாக பிரித்தார்கள். அன்றைய தினம் 6 மணி, மாலை சூரிய அஸ்தமனம் 6 மணியிலிருந்து 10 மணி வரை முதல் கால யாக பூஜை. 10 மணிக்கு முதல் காலத்தினுடைய பூஜை நிறைவு செய்யும். 10 மணியிலிருந்து தொடங்கி 12 மணி வரை 2ஆம் கால பூஜை தொடங்கும். 12 மணியிலிருந்து 3 மணி வரை 3ஆம் கால பூஜை செய்யணும். 3 மணியிலிருந்து மீண்டும் மறுநாள் சூரிய உதயம் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை செய்ய வேண்டும். இப்படி 4 பூஜைகளையும் செய்வதற்கு ஒரு வரையறை வகுத்தார்கள் ஆன்மீக நூலார். முதல் காலம் 6 மணியிலிருந்து 10 மணி வரையிலே 10 மணிக்கு நாம் இறைவனுக்கு சோமாஸ்கந்தர் வடிவத்திலே இறைவனை வழிபட வேண்டும். சோமாஸ்கந்தர்னா என்ன? வேற ஒன்றுமில்லை, சிவன், பார்வதி, உடன் முருகன் இவர்களெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு வடிவம் தான் சோமாஸ்கந்தர். தன் குடும்பத்தோடு இருக்கிற அந்த சோமாஸ்கந்தரை முதல் கால 10 மணி பூஜையில் நாம் என்ன பண்ணணும்? வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது பஞ்ச கவ்யங்களாலே வழிபட வேண்டும். அவருக்கு அணிகின்ற ஆடை சிவப்பு நிறத்தாலே இருக்க வேண்டும்.
சூடுகிற மலர் தாமரை மலராக இருக்க வேண்டும் என்று இப்படி பல நேதிகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி முதல் கால பூஜையிலே நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவபுராணம். மணிவாசக பெருமான் சொல்லிய சிவபுராணம். எத்தனை வரிகளை சொல்லலாம்? நம்மால் முடிந்ததை சொல்லலாம். 95 வரிகளையும் பாடலாம். முடியாதவர்கள் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று வரையில முதல் கால அந்த பூஜையில் இறைவனை வணங்கணும். சரி, இரண்டாம் கால பூஜை 12 மணிக்கு நிறைவு செய்யணும். அப்போ 12 மணிக்கு நிறைவு செய்யணும்னா முருகனை, அதாவது முருகனை நெற்றிக்கண்ணிலே இருந்து தோற்றுவித்த அந்த சிவனுடைய அந்த கோபம் அடங்கணும். அடங்குவதற்காக நாம் என்ன பண்ணணும்? அந்த 12 மணிக்கெல்லாம், எப்பொழுதுமே 12 மணிக்கு என்பது ஒரு நாளினுடைய மையப்பகுதி. அந்த கால பூஜை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கணும். அந்த கால பூஜையில் நாம் என்ன அபிஷேகம் தெரியுமா பண்ணணும்? பாலோடு படம் சேர்த்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை அவருக்கு பண்ணணும். நாம் முதலிலே கால பூஜையில் நாம் செய்தது வில்வம், தாமரைப்பூ. இரண்டாவது கால பூஜையிலே நாம் செய்வது பஞ்சாமிர்த அபிஷேகம். அந்த பஞ்சாமிர்தம் என்பது பழங்களெல்லாம் சேர்ந்தது மட்டுமல்ல, பாலோடு பழம் சேர்ந்த ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை நாம் அவருக்கு செய்யணும். அப்போ தான் மஞ்சள் ஆடையை சிவனுக்கு நாம் கொடுத்தணும். இப்படி நாமங்களை 108 முறை சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக என்று சொல்லலாம். இல்லை, இந்த பாடல் தெரிந்தவர்கள் தேவார பாடல்களை பாடலாம், சிவபுராணத்தை பாடலாம். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், கோளறு பதிகத்தை பாடலாம். கோள்களாலே வருகிற இன்னல்களை அழிக்கிற அந்த பாடல்களை பாடுகிறார். வேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து எந்தன் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்லுகிற கோளறு பதிகத்தை பாடலாம். சரி, அடுத்து 12 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு கடப்பாடு. அந்த 3 மணி வரைக்கே நாம் செய்ய வேண்டிய அபிஷேகம் என்று சொன்னால் பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த பன்னீர் அபிஷேகத்தை செய்வது என்னென்னா, முதல்ல நாம் வில்வ இலை, அதுவும் ரொம்ப குளிர்ச்சியானது. வில்வத்தினுடைய அந்த இலை பகுதி இருக்கிறதே, அது மிகவும் ரொம்ப குளிர்ச்சியான, இறைவனை குளிர்விக்கக்கூடியது. அதற்கடுத்து பஞ்சாமிர்தமும் குளிர்ச்சியை ஊட்டக்கூடியது. அதற்கடுத்து நாம் 3வது கால பூஜையிலே அபிஷேகம்னா பன்னீர், அந்த பன்னீரும் குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்படி குளிர்ந்த பொருட்களாகலே இறைவனை வணங்குதல் வேண்டும். அந்த 3வது கால பூஜையிலே வணங்குகிற பொழுது நாம் பல தேவார பாடல்களை, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரப் பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பன் புனத்தகத்தான் நெருப்பிலுள்ளான் காற்றிலுள்ளான் என்று பாடி காலத்தியான் என் கண்ணுளானே என்று இறைவனை நாம் வணங்குதல் வேண்டும். அதற்கடுத்து 4வது கால பூஜை என்பது 3 மணியிலிருந்து மறுநாள் சூரியன் உதிப்பதற்குள்ளாக 6 மணி வரையில் நாம் செய்யப்படுகிற இந்த பூஜை. இந்த பூஜையை நாம் தான் அணிவிக்க வேண்டியது என்ன? சந்தன அபிஷேகம். சந்தனத்தை அபிஷேகமாக கரைத்து இறைவனுடைய திருமேனியிலே ஊற்றுகிற பொழுது 1,00,000 புண்ணிய தலங்களை வழிபடுவதற்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணியங்களை செய்யக்கூடிய இரவுதான் மகா சிவராத்திரி. 4 கால அந்த பூஜைகளிலே இறைவன் மகிழ்கிறான். செய்வது அம்பிகையாகிய பார்வதி. அம்பிகையினுடைய விரதத்தினாலும் கண் விழித்து சிவனை வழிபட்டதனாலும் அந்த இரவு முழுவதும் சிவனுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் அது சிவனுடைய ராத்திரி, மகா சிவராத்திரி என்று அந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே மாசி மாதத்தினுடைய அந்த சதுர்த்தி திதியிலே வருகிற அந்த பிரதோஷத்திற்கு, மகா சிவராத்திரிக்கு
முன்னாலும் வருகிற அந்த நாள் இருக்கிறதே, அந்த கிருஷ்ணபட்சம் இருக்கிறதே, அந்த சதுர்த்தி திதி இருக்கிறதே, அதுதான் மகா சிவராத்திரி. அன்று மாலை சூரிய அஸ்தமனம் 6 மணிக்குள் மறுநாள் சூரிய உதயம் 6 மணிக்குள் இருக்கிற இரவு காலங்களையும் இறைவனுக்காக உங்களுடைய மனத்தை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உணர்வுகளை ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் போகும். நம் முன்னோர்கள் செய்த முன்மனையெல்லாம் வேரோடு அருந்து போகும். இத்தகைய வாக்கியத்தை நமக்கு கொடுத்தவள் நவ இரவு நாயகியாக இருக்கிற அந்த பார்வதி தான். சிவனுக்காக ஒரு இரவை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிவராத்திரியில் நடந்த நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்க்கணும். திருமூலர் திருமந்திரம், திருவாடுவதுறை ஆதீனம். அந்த திருவாடுவதுறை ஆதீனத்திலே அரச மரத்தினுடைய அடியிலே அமர்ந்து கொண்டுதான் திருமந்திரம் 3000 திருமந்திரங்களை அந்த சிவ இரவிலே சொன்னார். ஆண்டுக்கொரு மந்திரமாக தொகுத்தார். அது பற்றி அல்ல, ஆனால் 3000 மந்திரங்களையும் திருவாடுவதுறை ஆதீனத்திலே அரச மரத்தின் அடியிலே இந்த திருமூலர் அந்த திருமந்திரங்களை சொல்லிய நாள் சிவராத்திரி. அப்போ திருமந்திரம் என்பது அறிவியல் சார்ந்தது, ஆன்மீகமும் சார்ந்தது. மிக அழகாக 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை சொல்வார்கள். அதிலே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடம்பையும் உயிரையும் ஆன்மாவையும் உடலையும் பற்றி அவர் பேசுகிறார். இந்த ஆன்மாவும் உடலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மந்திரம் சொன்ன இரவு இருக்கிறதே, அது சிவராத்திரி. அப்ப சிவராத்திரியில திருமந்திரத்தை சொல்லுங்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று இந்த உடலையும் உள்ளத்தையும் சிவனுடைய எண்ணங்களாலே நிரப்பி விடுங்கள், வாழ்க்கை நிறைந்து விடும் என்பதுதான் அன்றைக்கு நடந்த நிகழ்வு. அதற்கடுத்து முதலிலே சொன்னது போல சிவன் பார்வதிற்கு பாதி பாகத்தை அளித்த நாளும் சிவராத்திரி தான். அது மட்டுமல்ல, தொண்டு செய்து 4 ஆறில் கண் இடந்து அப்பவல்லேன், ஏதொரு பிரிது உதவியையும் எதிர்பார்க்காமல், ஏதொரு சுயநலமும் இல்லாமல் பொது நோக்கிலே தன் கண்ணை காலத்தி ஈசனுக்கு அப்பிய நாள் சிவராத்திரி நாள். ஆக சிவராத்திரி இந்த நாளிலே அன்பு பெருக இறைவனை வணங்குங்கள் என்று சொல்வதுதான், தொண்டு செய்யுங்கள் என்று சொல்வதுதான் கண்ணப்பனுடைய வரலாறு நிகழ்ந்த நாள் சிவராத்திரி, கண்ணை அப்பிய நாள் சிவராத்திரி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, பகீரதன் தவம், பகீரதன் என்கிற மன்னன் தவம் செய்து ஆகாயத்தில் இருக்கிற கங்கையை கொண்டு வந்து பூமியிலே கங்கை நதியாக புண்ணிய நதியாக ஆக்கி மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்கு செய்த ராத்திரி இருக்கிறதே, அது சிவராத்திரி. கங்கை சடையான் திங்களை சூடிய இறைவன் அந்த விண்ணிலே இருக்கிற கங்கையை மண்ணிலே கொண்டு வந்து மக்கள் நலம் பெற வேண்டும் என்கிற சொன்ன நாள் தான் சிவராத்திரி. அப்படிப்பட்ட நாளிலே சிவனுடைய திருநாமத்தை சொன்னால் இந்த உலகம் உய்யும், நாம் செய்த புண்ணியங்கள் பெருகும், நம்முடைய பாவங்கள் அந்த புண்ணிய நதியிலே அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் பகீரதன் தவம். மாலையன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யாருக்கு மூல காரணமாக உள்ள மூர்த்தியாக ஒளிப்பிழம்பாக நின்றான் இறைவன். அருமையாக சொல்வார், இன்ன தன்மயன் என்று அறிய ஒன்னாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் படனத்து அணி ஆரூரானை மறக்காமல் இருக்கணும். என்னைக்கு எப்பொழுதுன்னா படைக்கும் கடவுளாக இருக்கிற பிரம்மா முடியையும் காக்கும் கடவுளாக இருக்கிற திருமால் அடியையும் கண்டார்களே, அடியை திருமால் கண்டு உண்மை பேசியதனாலே இந்த உலகத்தை காக்கின்ற பொறுப்பை திருமாலுக்கு கொடுக்கிறார். ஆனால் தாழம்பூவை வைத்து கொண்டு பொய் பேசியதனாலே இந்த உலகத்திலே பிரம்மனுக்கு கோயில் இருக்கக்கூடாது, அர்ச்சனையிலே தாழம்பூவும் ஏற்படக்கூடாது என்பதை நிர்மாணித்தவர். அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்த இடம், ஒளிப்பிழம்பாக இருந்த இடம்தான் அப்படிப்பட்ட இடம். அது மட்டுமில்ல, அர்ஜுனன் மாபெரும் வீரன், அவனுக்கு அநியாயங்களை அதர்மங்களை அழிப்பதற்காக பாதுபாஸ்திரம் கொடுத்த நாள். சிவனை அவன் தவம் செய்து வேண்ட அன்றைக்கு
அர்ஜுனனுக்கு பாதுபாஸ்திரத்தை கொடுத்த நாள் தான் சிவராத்திரி. இப்போ பாருங்க, சிவராத்திரியில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில் நாம் ஏன் இறைவனை வணங்கணுன்றது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய பாவங்கள், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், இவற்றையெல்லாம் வேரோடு அறுப்பது மட்டுமல்ல, நம்மை நல் நிலையில் வைத்திருக்கின்ற, நல்ல வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற, மன நிம்மதியை கொடுக்கின்ற, மன ஒருமைப்பாட்டை கொடுக்கின்ற, அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைகளெல்லாம் போக வேண்டும் என்று நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நாம் வணங்குதல் வேண்டும். அது சாதாரணமல்ல. ஆக இந்த சிவராத்திரியிலே நடந்தவைகளையெல்லாம் நீங்கள் சுருக்கமாக மனதுக்குள்ளே பற்றி கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொல்வது போல, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாதவன், பிறப்பும் இறப்பும் ஒன்றில்லாதவன், அது மட்டுமல்ல அழகில் சோதியன், அளவிட முடியாத சோதி, அடியும் முடியும் காண முடியாத அடல் உருவம், அந்த அடல் உருவமாக நின்ற அந்த சிவனை ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். காட்டிலே வேட்டையாடுகிற வேடன் கூட வேட்டையாடி பொழுது கழிந்ததனாலே அன்று இரவு ஒரு புலி துரத்த, அந்த புலிக்கு பயந்து கொண்டு ஒரு மரத்திலே ஏறுகிறான், மரத்திலே உட்கார்ந்திருக்கிறான். விடிந்தால் நாம் சென்று விடலாம் என்று அவனை துரத்தி வந்த அந்த மிருகம் அந்த மரத்தடியே சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் கீழ் இறங்கி வரவில்லை. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், நாம் இந்த மரத்திலே கண்ணயர்ந்து தூங்கிவிட்டால் நாம் விழுந்துவிடக்கூடும் மரத்திலிருந்து, அப்படி விழுந்தால் இந்த மிருகங்களுக்கு இரையாகிவிடும் என்று நினைத்து தூக்கம் வராமல் இருப்பதற்காக என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த மரத்தினுடைய இலைகளை ஒன்று ஒன்றாக எடுத்து பீத்து எடுத்து கீழே போடுகிறான். அப்படி போடுகிற பொழுது 6 மணி விடியல் காலம் வருகிறது. மிருகமும் சென்று விடுகிறது. கீழிறங்கி வந்து பார்க்கிறான். மரத்தடியிலே இலைகளை பீத்து எரிந்தான் அல்லவா, அந்த மரம் வில்வ மரம், அந்த இலைகள் வில்வம். மரத்தின் கீழே இருந்த எம்பிரானாக இருக்கிற நமச்சிவாய லிங்கத்திலே அந்த வில்வம் முழுதும் மூடி மறைந்திருந்தது. அந்த வேடனுக்கு அருளாட்சி கொடுத்தவன் இறைவன் என்று சொன்னால், கள்ளங்கபடமல்லாத, தன்னை அறியாமலேயே இது நடக்கும் என்று எனக்கு தெரியாமலேயே அவன் இரவு முழுதும் கண்விழித்து செய்த அந்த இரவு இருக்கிறதே சிவராத்திரி தினம். அதனாலே அந்த வேடனுக்கு இறைவன் அருள் கொடுத்தார். ஆகவே அன்பர்களே, சிவராத்திரி இரவிலே கண் விழிப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகளை எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய திருநாமத்தை 108 முறை சொல்லுங்கள். அது போதும். பாடல்கள் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லை என்று சொன்னாலும் சிவராத்திரி அன்று ஆலயங்களில் நடக்கிற அந்த 4 கால பூஜைகளை நீங்கள் மன ஒருமையோடு, அன்போடு, அருளோடு இறைவனை வேண்டி தியானம் செய்யுங்கள். சிவராத்திரியினுடைய முழுமையான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்மால் முடியாதது அல்ல. இந்த சிவராத்திரியிலே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆன்மா, இந்த உடல், இவற்றை காத்து கொண்டு நல்ல நிலையிலே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனம் இருக்கிறதே ஒரு நொடியில் கெட்டுவிடும். அந்த ஒரு நொடியில் கெட்டுவிடுகிற மனத்தை நிலைத்து இருப்பதற்காக, நல்ல எண்ணங்களின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சிவராத்திரியை நீங்கள் வணங்க வேண்டும். சிவராத்திரியிலே சிவனை வணங்க வேண்டும். முழு நேரமும் சிவனுடைய நினைவாகவே இருக்க வேண்டும். அல்லல்வோம் வல்வினைவோம், அன்னை வயிற்றில் இருக்கிற தொல்லையெல்லாம் போகும், முன் வினை போகும், பழைவினை போகும், உன் தொல்லைகளெல்லாம் அகலும் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்திலே பணிவாக சொல்லி, இந்த செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்த கருட தேச தொலைக்காட்சிக்கும் கருட தேச நேயர்களுக்கும் பணிவான வணக்கங்களை சொல்லி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
நன்றி, வணக்கம், நமச்சிவாய.